டே சிண்டு, என்னடா இது வித்தியாசமான பாக்ஸா இருக்கு. லைட் அப் பாப் பைப்ஸ்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்னடா? சொல்றேன்டா சொல்றேன். இதுதான் சூப்பரான ஒரு ஐட்டம். கடையில பார்த்த உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். இங்க பாத்தீங்களா? டொன்டடைன் பார்த்தோன்னே ஷாக் ஆக போறீங்க. ஏய் சிண்டு, என்னது இது? நிறைய பைப்பா வாங்கிட்டு வந்திருக்க. வீட்டுக்கு ஏதாவது பைப் கனெக்ஷன் கொடுக்க போறியா சிண்டு? ஏய் ரோஜா, உனக்கு என்ன பார்த்தா கிண்டலா இருக்கல்ல? இதுல எவ்வளவு கலர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்களா? ஆமா சிண்டு, இத பார்க்கறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. 2 பர்பிள், 2 ப்ளூ, 2 பிங்க், 2 ஆரஞ்சுன்னு கொடுத்திருக்காங்க. வீட்டுக்கு கொடுக்குற பைப் என்னைக்காவது இவ்வளவு கலர்ஃபுல்லா இருந்திருக்கா? அந்தந்த கலர் பக்கத்துல வைங்க. என்னது இது? எல்லாத்துலயும் 2 கொடுத்துருக்காங்க. ஆனா பிங்க்ல மட்டும் 4 கொடுத்துருக்காங்க. மத்ததெல்லாம் கரெக்டா 2 கொடுத்துருக்காங்க. சரி, 2 பிங்க வெளியில எடுத்துருங்க. டே சிண்டு, நீ சொன்ன மாதிரியே 2 பிங்க வெளியில எடுத்தாச்சு. இப்பவாது சொல்லு என்னன்னு. நான் இப்ப என்ன பண்றேன்னு உத்து என்னையே பாருங்க. டே சிண்டு, என்னடா இது? பைப்பு விரியுது, பெருசாகுது. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அதுதான்டா ராகுல், பாப்அப் பைப். இங்க ஒரு வெள்ளை கலர்ல பேப்பர் தெரியுதுல்ல, அந்த பேப்பரை வெளியில எடுத்துடணும். அது எதுக்கு தெரியுமா? அந்த பேப்பரை வெளியில எடுத்தாதான் இந்த பைப்புக்குள்ள லைட் எரியும். அதுதான் லைட் அப் பைப். ஓகேவா? இப்ப நான் பைப்பை நல்லா சர்க்கிள் ஷேப்ல மாட்டிட்டேன். இங்க ஒரு கருப்பு கலர்ல பட்டன் கொடுத்துருப்பாங்க. எங்கது? பைப்பை மாட்டினதுல பட்டன் மறைஞ்சே போயிடுச்சு. தெரியுதா? இப்படி பட்டனை பிரஸ் பண்ணோன்னே லைட் எரியுதுல, இதுதான் லைட் அப் பாப்அப் பைப். சூப்பரா இருக்குல்ல? முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். ஒரு தடவை பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபாஸ்டா பிளிங்க் ஆகும். செகண்ட் டைம் பிரஸ் பண்ணீங்கன்னா ஸ்லோவா பிளிங்க் ஆகும். தேர்ட் டைம் பிரஸ் பண்ணீங்கன்னா பிளிங்க் ஆகிறது ஸ்டாப் ஆயிடும். இப்ப பிரஸ் பண்றேன் பாருங்க. பிளிங்க் ஆகிறது ஸ்டாப் ஆயிடுச்சா? இதுதான் இந்த பைப்புடைய மெக்கானிக். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். டே சிண்டு, என்னடா இது? பைப்பு விரியுது, பைப்புக்குள்ள லைட் எரியுது. எங்க இருந்துடா இதை புடிச்ச? சூப்பரா இருக்குடா சிண்டு. பைப்புக்குள்ள உத்துப்பார், லைட் தெரியுதா? உள்ள ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான்டா, சிம்பிள்டா. டே சிண்டு, ஒரு தடவை விரிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் சுருக்க முடியாதா? அப்படியெல்லாம் இல்லடா ராகுல். இப்ப நான் எப்படி திரும்பவும் அதை கொலாப்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பத்தியா? திரும்ப பழைய மாதிரி புதுசு மாதிரி ஆயிடும். இங்க பாத்தீங்களா? ஹை சிண்டு, இந்த பைப் சூப்பரா இருக்கு சிண்டு. இந்த மாதிரி கலர்ஃபுல்லான லைட் வச்ச பைப் நாங்க பார்த்ததே இல்ல. எங்களுக்கு ஆளுக்கு ஒரு பைப் கொடு சிண்டு, நாங்களும் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கறோம். ஏய் பூஜா, இத்தனை பைப்பு நான் என்ன எனக்கு மட்டுமா வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன கலர் பிடிக்குதோ எல்லா பைப்பை வச்சு விளையாடுங்க. அதுக்கப்புறம் இதை வச்சு என்னென்ன பண்ணலாம்னு நான் சொல்றேன். சிண்டு, நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கறேன். சூப்பரா இருக்கு சிண்டு. நீ ஃபோல்ட் பண்ண மாதிரி நானும் சர்க்கிள் பண்றேன். இந்த ஒயிட் கலர் பேப்பர் தானே எடுக்கணும்னு சொன்னேன். ஆமா பூஜா, அந்த பேப்பரை எடுத்துட்டு பட்டனை பிரஸ் பண்ணாதான் லைட் எரியும். சரியா? பேட்டரிக்கு கனெக்ஷன் வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பேப்பர் கொடுத்துருக்காங்க. அந்த பேப்பரை எடுத்துட்டு இப்ப நீ பட்டனை பிரஸ் பண்ணினா பைப்புக்குள்ள லைட் எரியும். சிண்டு அண்ணா, எனக்கும் இந்த பைப் ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. நானும் ஒரு பிங்க் கலர் எடுத்துக்கிட்டுமாண்ணா? எடுத்துக்கோ சோட்டு பாப்பா, ஆளுக்கு ஒரு கலர் எடுத்துக்கோங்க. அடுத்தது என்ன கேம் இதை வச்சு விளையாடலாம் நான் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ணா, நான் பட்டனை பிரஸ் பண்ணி பார்க்கறேன். லைட் எரியுதான்னு. எங்கண்ணா இருக்கு அந்த பட்டன்? இங்கதான் இருக்கு. ஹை அண்ணா, சூப்பரா எரியுதுண்ணா. ரொம்ப கியூட்டா இருக்கு. எனக்கு இந்த பிங்க் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ள ப்ளூ கலர் லைட் எல்லாம் எரியுதுண்ணா. சோட்டு பாப்பா, அது வேற ஒண்ணும் இல்ல. இருட்டு ஆக ஆக வெளிச்சம் ஜாஸ்தியா தெரியும். இன்னும் நைட்ல வச்சோன்னு வச்சுக்கோங்க, செமையா தெரியும். ஓகே, எல்லாரும் யூஸ் பண்ணி பழகிட்டீங்கல்ல? கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? டே சிண்டு, நீ சொன்ன மாதிரியே ப்ளூ கலர் எக்ஸ்பேண்ட் பண்ணி லைட் ஆன் பண்ணி வைக்கிறேன். என்ன கேம்னு சொல்லுடா. சொல்றேன்டா சொல்றேன். ப்ளூ கலர் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீல, இப்ப என்கிட்ட கொடு. எம் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு தெரியுதா? உங்களுடைய நேம்ல இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் கூட இந்த பைப்பை வச்சு நீங்க பண்ணலாம். ஆனா நம்ம குரூப்ல யாரோட பேரு எம்ல ஸ்டார்ட் ஆகவே இல்லையேடா. அண்ணா, என்ன எதுக்கு நான் இந்த சர்க்கிள் மாதிரி பண்ண சொல்லிருக்கீங்க? ஜீரோவும் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? சிண்டு, நீ சொன்ன மாதிரி நான் இன்னொரு ப்ளூ கலர் எடுத்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். இதை என்ன பண்ணணும் சிண்டு? அதுக்குள்ள லைட் ஆன் பண்ணு ரோஜா. லைட் ஆன் பண்ணிட்டியல, அந்த பக்கம் வை. காம்பவுண்ட் வால் மாதிரி வச்சாச்சா? இப்ப மேல பிங்க் கலர் வச்சாச்சு. நல்லா தள்ளி வச்சுக்கோங்க. கீழே ஒரு ப்ளூ கலர் வச்சாச்சு. லெஃப்ட் சைட்ல ஆரஞ்சு கலர் வச்சிருங்க. ரைட் சைட்லயும் முடிஞ்சா பிங்க் கலர் இல்லாட்டி ரெட் கலர் வைங்க. டே சிண்டு, நீ சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, மேலே கீழே எல்லாம் வச்சாச்சு. நடுவுல M0ன்னு போட்டிருக்க. இப்படின்னா என்னடா அர்த்தம்? ஒண்ணுமே புரியலடா. டே ராகுல், அது M0 இல்லடா, M0டா. இன்னொரு எம் பண்ண சொன்னே, பண்ணிட்டீங்களா? வெரி குட். MOM, மாம், அதாவது அம்மா. இன்னைக்கு எங்க அம்மாக்கு பர்த்டே. அதுக்காகத்தான் வாசல்ல இந்த மாதிரி மாம்னு டெக்கரேட் பண்ணிருக்கேன். இப்படி சூப்பரா இருக்குல்ல? ஹை சிண்டு அண்ணா, அம்மா பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கண்ணா. நான் போய் அம்மாவை கூப்பிட்டு வரட்டுமாண்ணா? ஏன்னா அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கீங்க? சோட்டு பாப்பா, இன்னும் வீட்டை ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிட்டு அம்மாவை கூப்பிடலாம். சென்டர்ல இந்த மாதிரி வச்சுட்டீங்கல்ல, லெஃப்ட் சைட்ல அதை நகர்த்தி வைங்க. மிடில்ல ஒரு ப்ளூ கலர் வைங்க. சிண்டு, பிங்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதனால ரைட் சைட்ல பிங்க்குக்கு பதிலாக ரெட் வைக்கிறேன்டா. இதுவும் சூப்பரா தாண்டா இருக்கு. டே, இப்பதான் புரியுது. வாசலை ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கியா நீயே? டே ராகுல், வாசலை மட்டும் இல்ல, வீட்டையே இன்னைக்கு ஃபுல்லா டெக்கரேட் பண்ண போறேன் இந்த லைட்ஸ் வச்சு. சூப்பர் சிண்டு. இந்தா சிண்டு, என்ன ஒரு எம் பண்ண சொன்னேன்ல, பண்ணிட்டேன். இது எங்க வைக்க போற?
பூஜா உனக்கு தெரியுமா அமெரிக்கால எல்லாம் கிறிஸ்மஸ் நெருங்கிட்டு இருக்கல்ல எல்லா வீட்டையும் இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணுவாங்களாமா பூஜா. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்மளும் நம்ம வீட்டையே டெக்கரேட் பண்ண போறோம். இந்த பக்கம் வச்சாச்சுல்ல, லெஃப்ட் சைடுல ஒண்ணு வைங்க. சிண்டு ஆனா நீ வீட்டை டெக்கரேட் பண்ணாம வாசலை தான் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்க. ஆமா இல்ல, ரோஜா சொல்றது கரெக்ட் தான். டே ராகுல், அத டோருக்கு முன்னாடி வைடா. அப்படி வச்சிருங்க. சிண்டு அண்ணா அப்படி வச்சா நம்ம டோரையே திறக்க முடியாதுண்ணா. யாருமே வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வர முடியாம மாட்டிக்குவாங்கண்ணா. சொட்டு பாப்பா, அதுவும் நல்லதுதான். நம்ம டெக்கரேட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் யாருமே வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வர வேண்டாம். சிண்டு வீட்டு மேல இந்த மாதிரி ரெட் கலர்ல வைக்கலாமா? ரெட்டுக்கு ரெட் பிரைட்டா தெரியல பூஜா. ரெட்டை எடுத்துட்டு இந்த மாதிரி பர்பிள் கலர் வைக்கலாம். டே ராகுல், அந்த க்ளூகன் எடுத்துட்டு வா. அதை வச்சு நல்லா அப்படியே வீட்டு மேலே இதை ஒட்டிடலாம். இல்லாட்டி காத்தடிச்சிச்சுன்னா கீழே விழுந்துரும். ஹை சிண்டு அண்ணா, அவங்க எல்லாரும் கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேட் பண்ற மாதிரி நம்ம தீபாவளிக்கு நம்ம வீட்டை சூப்பரா டெக்கரேட் பண்ணிட்டோம். நான் போய் அம்மாவையும் பாட்டியையும் கூப்பிட்டு வரட்டுமாண்ணா? அவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்கண்ணா. பாட்டி பாட்டி கொஞ்சம் சீக்கிரமா வெளியில வாங்க பாட்டி. ரோஜா, பூஜா, சோட்டு, ராகுல், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. இதுக்கு மேல வீட்டு வாசல்ல யாராவது நடக்கணும்னா நான் எப்படி நடக்கிறேன்னு பாருங்க. போன வருஷம் நம்ம நொண்டி விளையாண்டோம்ல, நொண்டி விளையாடும் போது இப்படி ஜம்ப் பண்ணி தானே ஒவ்வொரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு போவோம். அதே மாதிரி ஜம்ப் பண்ணி தான் போகணும், புரியுதா? ஹை சிண்டு, அப்படின்னா இது ஒரு கேம் மாதிரியே ஆயிடுச்சு. நம்ம டைம் பாஸ் பண்ணணும்னா. ஐயோ சிண்டு, அங்க திரும்பி பாரு, உங்க பாட்டி வந்துட்டாங்க. ஏண்டா என்னடா எல்லாரும் சேர்ந்து வீட்டு கதவை கூட திறக்க முடியாம இப்படி வீட்டு முன்னாடி வச்சிருக்கீங்க? பாட்டி நாங்க எல்லாரும் சேர்ந்து தீபாவளிக்கு வீட்டை டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கோம் பாட்டி. கண்டிப்பா இந்த ஊர்லயே வச்சு நம்ம வீடு தான் பாட்டி சூப்பரா இருக்க போகுது. வீடெல்லாம் நல்லா அழகா தான் இருக்குது. இப்ப எப்படிடா நான் நடந்து அந்த பக்கம் போறது? மணி என்ன ஆகுது தெரியுமா? தோட்டத்துக்கு போய் மாட்டுக்கெல்லாம் தண்ணி காட்டிட்டு வரணும். ஐயோ பாட்டி, நீங்க சின்ன வயசா இருக்கும்போது நொண்டி விளையாண்டுருக்கீங்கல்ல, அந்த மாதிரியே குதிச்சு போங்க பாட்டி. நாங்க இவ்வளவு நேரம் குதிச்சு ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தோம். என்னது, இந்த வயசான காலத்துல நான் குதிச்சு போகணுமா? பாட்டி ப்ளீஸ் பாட்டி, ஒன்னும் ஆகாது பாட்டி. ட்ரை பண்ணுங்க பாட்டி. சூப்பர் பாட்டி, அப்படித்தான் எட்டி குதிங்க பாட்டி. உங்க பேச்ச கேட்டு நானும் எட்டி குதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சின்ன வயசுல நொண்டி விளையாண்டது பரவாயில்லையே, இது கூட நல்லா தான் இருக்குது. பாட்டி சூப்பர் பாட்டி, அவ்வளவுதான் பாட்டி. இன்னும் ஒரே ஒரு கட்டம் தான், எட்டி குதிச்சிருங்க. அவ்வளவுதான், எட்டி வெளியில குதிச்சீங்கன்னா நீங்க தோட்டத்துக்கு போயிடலாம். ஏய் சிண்டு அண்ணா, பாட்டி எவ்வளவு சூப்பரா ஜம்ப் பண்ணி போயிட்டாங்கண்ணா. அடுத்தது ஐயா ஒரு சூப்பரான கேம் சொல்ல போறேன். டே சிண்டு, இங்க பாத்தியா? இந்த மாதிரி ஒரு ரிங்கு மேல இன்னொரு ரிங்கு வச்சா கூட சூப்பரா இருக்கும்டா. சிண்டு, ராகுல், எங்களுக்கு கூட ஒரு ஐடியா தோணுது. ஒரு ரிங்குக்குள்ள இன்னொரு ரிங்க மாட்டினா சூப்பரா இருக்கும்ல? அந்த மாதிரி நான் ஏதோ ஒரு எக்ஸிபிஷன்ல பாத்திருக்கேன். எங்க கிட்ட கொடுங்க, நாங்க மாட்டி காமிக்கிறோம். ஓ, இந்த மாதிரியா? இது கூட சூப்பர் ஐடியா தான் ரோஜா. அங்க பாரு ராகுல், அங்க பாத்தியா? ரோஜா பூஜா சேர்ந்து ஒரு ரிங்குக்குள்ள இன்னொரு ரிங்க மாட்டி எவ்வளவு சூப்பரா பண்ணிட்டாங்க. இது அப்படியே மரத்துல தொங்க விட்டுடலாம். டே சிண்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த டியூப்பை வச்சு நம்ம பாம்பு பண்ணலாம்டா. இங்க பாரு, இப்ப நான் எவ்வளவு ஈஸியா பாம்பு பண்ணி காமிக்கிறேன்னு. ஹை ஆமா ராகுல், பார்க்கறதுக்கு ஸ்னேக் மாதிரியே இருக்கு. இந்த சின்ன ஸ்னேக்கை இப்ப எப்படி பெரிய ஸ்னேக்கா மாத்துறேன்னு பாருங்க. ஒரு டியூபை இன்னொரு டியூபோட அட்டாச் பண்ணனா சின்ன ஸ்னேக்கு பெரிய ஸ்னேக்கா மாறிடும். பாத்தீங்களா? அட ஆமா ராகுல், இது கூட நல்ல ஐடியாவா தான்டா இருக்கு. திருப்பி வச்சு மாட்டு. பேசாம ஒண்ணு பண்ணு, பாம்பு உடம்புல எல்லாம் லைட் எரியாது, அந்த லைட் ஆஃப் பண்ணிடுடா. தேவையில்லாம லைட் எரிஞ்சிட்டு இருக்கு பாரு. சிண்டு இந்த பாப்அப் பைப்பை வச்சு எவ்வளவு கேம்ஸ் விளையாட முடியுது. இன்னும் வேற ஏதாவது கேம்ஸ் விளையாட முடியுமா சிண்டு இந்த பைப்பை வச்சு? இன்னும் நிறைய கேம் இருக்கு ரோஜா. இது பகல்ல ஒரு மாதிரி விளையாடலாம், நைட்ல ஒரு மாதிரி விளையாடலாம். நிறைய விஷயம் இருக்கு. சரி ராகுல், அந்த ஸ்னேக்கை தூக்கி போடு. அடுத்த கேம் என்னன்னு சொல்றேன். என்னடா இது? எல்லா பைப்பையும் இந்த மாதிரி சின்னது பண்ணி இப்படி ஒண்ணா வச்சிருக்க. என்ன பண்ண போற? அது வேற ஒன்றும் இல்ல, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. அதனாலதான் இந்த பைப்பு மேல அப்படியே படுத்து தூங்கலான் இருக்கேன். டே சிண்டு, சொன்னா கேளு. அதுக்குள்ள ஒயர் கனெக்ஷன் எல்லாம் இருக்கு. எங்கேயாவது ஷாக் அடிக்க போகுது. பேசாம எந்திரிச்சு நின்றுடா, படுக்காத. ஓகே கைஸ், டைம் 9 o'clock ஆச்சு. நம்ம எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த டிஸ்கோ கேம் விளையாட போறோம். புரியுதா? இப்ப இத உங்களோட சைஸுக்கு ஏத்த மாதிரி பெருசு பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசு பண்ணாதீங்க. கரெக்டா உங்க பாடியை சுத்தி வர மாதிரி பெருசு பண்ணிக்கோங்க. என்னடா சிண்டு, இது டிஸ்கோ கேம்னு என்னோட பாடியில் இப்படி மாட்டி விட்டுருக்க. இதை வச்சு என்னடா பண்ண சொல்ற? நான் தான் சொன்னேனேடா, இந்த லைட்டை பார்த்தா தெரியலையா? இதுதான்டா டிஸ்கோ லைட்டு. ஏய் ரோஜா, பூஜா, சோட்டு, மீனா, எல்லாரும் ஒவ்வொரு பாப்பப்பை எடுத்து இதே மாதிரி மாட்டிக்கோங்க. சீக்கிரம் பண்ணுங்க. சிண்டு இந்த லைட் கொஞ்சம் நைட் ஆக ஓவரா வருது சிண்டு. இந்த லைட் கொஞ்சம் கம்மி பண்ணு சிண்டு, ரொம்ப கண்ணு கூசுதே. நான் தான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா? இந்த லைட்டை கம்மி பண்ணிக்கலாம்ப்பா. ஒரு பைப் எடுத்து கொடுங்க. எப்படி லைட்டை கம்மி பண்ணணும்னு நான் சொல்றேன். இங்க பாத்தீங்களா, பட்டனை ஒரு தடவை பிரஸ் பண்ணீங்கன்னா ஸ்லோவா பிளிங்க் ஆகும். ரெண்டாவது டைம் பிரஸ் பண்ணீங்கன்னா பிளிங்க் ஆகிறதே நின்றுச்சு. பாத்தீங்களா? இதே மாதிரி உங்களோட பைப்ல பண்ணுங்க சீக்கிரம். ஹை சிண்டு, நாங்க மறந்தே போயிட்டோம். நாங்களும் சீக்கிரமா அந்த லைட் பிளிங்க் ஆகறத ஆஃப் பண்ணிடுறோம். ஓகே, இப்ப எல்லா லைட்லயும் பிளிங்க் ஆகிறது ஆஃப் பண்ணியாச்சு. இந்த ஒரே ஒரு லைட் தான், இதுதான் கண்ணை கூசுற மாதிரி இருக்கு. இதை எடுத்து ஓரமா போட்டுடுறேன். இப்ப பாட்டு பாட போறேன். யாரெல்லாம் கீழே விழுகாம டான்ஸ் ஆடுறீங்களோ அவங்க தான் வின்னர்.
கமான் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் யாரு கீழே விழுகாம ஆடுறீங்களோ அவங்களுக்கு தான் gift இருக்கு. மீனா என்ன மீனா இவ்ளோ வேகமா வந்து முதல்ல ஆளா கீழே விழுந்துட்ட? ஓகே ஓகே கமான், மீதி இருக்கிறவங்களும் சீக்கிரமா வந்து டான்ஸ் ஆடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த லைட் அப் பாப் பைப்ஸ் வாங்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம classicminifood.com வெப்சைட்டுக்கு போய் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.